இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறை செயலராக இருந்த சுப்ரியா சாஹூ மாற்றப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த கிராந்திகுமார் பாடி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். அதே சமயம் IAS அதிகாரி பவன்குமார் கோவை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை முதன்மை செயலாளராக இருந்த சத்யபிரதா சாஹூ கூட்டுறவுத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே சமயம் கூட்டுறவுத்துறை செயலாளராக உள்ள ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மின்வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ வனத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். மருத்துவத்துறை செயலாளராக IAS அதிகாரி செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் பள்ளி கல்வித்துறை செயலாளராக சந்திரமோகனை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. பொதுப்பணித்துறை செயலாளராக IAS அதிகாரி ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பிரச்சினைகளை சரிவர கையாளாத காரணத்தால் பள்ளி கல்வித்துறை செயலர் மதுமதி மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. உயர்கல்வித்துறையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 4 அரசு செயலர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இருந்த செயலர் கோபாலுக்கும் சமீபத்தில் அத்துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்ட கோவி செழியனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு புதிய செயலர் நியமனத்திற்கு காரணம் என தெரிகிறது. இதேபோல மின்வாரிய சேர்மனாக இருந்த நந்தகுமாருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இடையிலான முரண்பாட்டால் IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் மின்துறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் சர்ச்சையாகி வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் சந்திரமோகன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கு சரியான முறையில் எடுத்துச் செல்லப்படாத நிலையில் ஏற்கனவே சிறப்பாக பணியாற்றி வந்த சுப்ரியா சாஹூ மீண்டும் வனத்துறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் பற்றிய அரசின் உத்தரவு தமிழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றப்படுவது வழக்கமான ஒன்று. அது பற்றிய அறிவிப்புகள் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும். இதனை தலைமைச் செயலர் வெளியிடுவார். அதுபோலவே நேற்றும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 38 IAS அதிகாரிகள் மாற்றம் பற்றிய அரசின் அறிவிப்பு வெளியானது. யார் எந்த பணிக்கு மாற்றப்பட்டு உள்ளனர், புதிய பணியின் விவரம் போன்றவை தமிழில் இருந்தது. ஆங்கிலத்தில் இதுநாள் வரை இருந்த அறிவிப்புகள் முழுக்க தமிழில் இருந்தன. நீண்ட காலத்திற்கு பிறகு இவ்வாறு தமிழில் அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.